Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரைடே vlog தான் பார்க்க போறோம். இன்றைக்கி இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரைடே அன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன், ஹேர் கேருக்கு வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஹேர் கேருக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோஸில் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரைடே பூஜா ரொட்டீன் வந்து எந்த மாதிரி இருக்கும், எப்படி ஃப்ரைடே பூஜா பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி, சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பரான ஒயிட் சோயா பீன் கிரேவியும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மார்னிங் நான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன்லேருந்து இந்த vlog-ஐ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மாமா எர்த்தோட ஆனியன் ரேஞ்ச் ரீலான்ச் ப்ராடக்ட் தான் வந்து இன்றைக்கி என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டாகவே வந்து நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் ஹேர் கேர் ரொட்டீன். ஆனியன் ஹேர் ஆயில், ஆனியன் ஷாம்பு, ஆனியன் கண்டிஷ்னர், மூணுமே இருக்கும் நமக்கு இதில். ரொம்ப நாளாகவே வந்து ஹேர் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் டிப்ஸ் தான் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த ஹேர் கேரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸ் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஹேர் ஆயில் வச்சு நான் வந்து ஹேருக்கு வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுப்பேன். ஆனியன் ஹேர் ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ரூட்லேருந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். இந்த ஆயிலோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ஆனியன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே வராது, நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ் இருக்கும். ட்ரெடிஷ்னலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னாலே ஆனியனை வந்து அரைச்சி தலையில் போட்டோம் அப்படின்னா நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆனியனில் இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிம்பாங்க. பட் ரெகுலராக நமக்கு வந்து ஆனியன் எடுத்து அரைச்சி போடுறதோட இந்த மாதிரி நல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ நல்ல ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுருவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஷாம்பு எடுத்திருக்கேன். மாமா எர்த்தோட ஆனியன் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹேரை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும், 8 times ஸ்மூத்தராக வச்சுக்கும். அதே மாதிரி இது வந்து சல்ஃபேட் கிடையாது, டாக்ஸின்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து 22% வந்து உங்களுக்கு நல்ல ஃபோம் கொடுக்கும். ஸோ லைட்டாக நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்ல ஃபோம் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். மெயினாக நமக்கு ஹேரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும் தான் நம்ம நினைப்போம். ஸோ இந்த ஷாம்பு வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக வச்சுக்கும். அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதை அப்ளை பண்ணி முடித்து வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் கண்டிஷ்னர். இந்த கண்டிஷ்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனியன் அண்ட் கோகோனட் ஆயில் ரெண்டுமே இருக்குது. இதை அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வச்சு நான் ஹேரை வாஷ் பண்ணி கண்டிஷன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனியன் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அது மட்டும் இல்லாமல் கலர்டு ஹேர் இல்லை ட்ரீட்டட் ஹேர், அதாவது ஸ்ட்ரைட்னிங், கெராட்டின் இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹேருக்கு கூட நம்ம வந்து இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து கெராட்டின் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஷாம்பு தான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்குது ஹேரை. ஃப்ரிஸினஸ் எல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுது. இப்போ லைட்டாக வந்து நான் எப்போவுமே வந்து ட்ரையர் போட்டு ட்ரை பண்ணிப்பேன். ஏன்னா வந்து எனக்கு காயறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும், ஹெட்டேக் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். மாமா எர்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா 2025 1 மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம மாமா எர்த் ப்ராடக்ட்டை அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்றை நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டாக்ஸின் ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக வந்து க்ரூயல் ஃப்ரீ ப்ராடக்ட் மாமா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே. மாமா எர்த் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து iOS ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப் மூலமாக வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து நல்லா இந்த மாதிரி கோம் பண்ணி போனிடெயில் போட்டுப்பேன். நீங்களும் இந்த ஆனியன் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாமா எர்த் வெப்சைட்டில் போய்ட்டு abi2021 அப்படிங்கிற கோட் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அமேசான்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் அது மூலமாகவும் வாங்கிக்கலாம்.
இப்போ ஃப்ரைடே ஹேர் கேர் ரொட்டீன்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் பூஜை. ஸோ எப்போவுமே ஃப்ரைடே மார்னிங் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிடுவேன். ஸோ தேர்ஸ்டேவே வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமெல்லாம் தொடச்சி சாமி ஜாமான் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே நமக்கு வந்து பூஜை பண்ணி கும்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் வந்து இந்த மாதிரி நம்ம பூஜை எல்லாம் பண்ணி வீடெல்லாம் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது வீடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து வீடு ஃபுல்லாக மெயினாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி நமக்கு தெரிஞ்ச சாமி மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கலாம். சாமிக்கு நைவேத்தியத்துக்கு வந்து நீங்கள் ஏதாவது பழம் இல்லை சர்க்கரை, பால், தண்ணி இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம். வச்சுட்டு எத்தனை விளக்கு வச்சுருக்கீங்களோ அந்த விளக்கெல்லாம் நீட்டாக இந்த மாதிரி பொட்டு வச்சு ரெடி பண்ணி நம்ம சாமி ஸ்லோகம் சொல்லிவிட்டு, இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லையோ இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயோ வந்து நம்ம நல்ல வைப்ரேஷன் உள்ள பாட்டு, அதாவது லக்ஷ்மி சஸ்கரநாமம், விஷ்ணு சஸ்கரநாமம், அந்த மாதிரி சாமி பாட்டுகள், கந்தசஷ்டி கவசம் ஏதாவது ஒரு சாமி பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மாதிரி பூஜை பண்ணுவேன். ரிமைனிங் டேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தோடனே நேராக சாமி ரூமுக்கு வந்து விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி பற்றி நம்ம செடியில் இருக்கக்கூடிய பூவை வந்து பறித்து வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். தினமுமே வந்து நான் சாமி கும்பிடும்போது ஆதவும் வந்து ஊதுபத்தி காமிச்சு அந்த மாதிரி கும்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் நம்ம சின்ன சின்ன ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுத்து நம்ம வந்து தினமுமே அவங்களையும் வந்து கும்பிட வைக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திராட்சை வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தட்டில் வந்து 2 பழம், வீட்டில் என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாமி கொண்டு வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கும் வந்து நம்ம பூ வச்சு சாமி கும்பிடுவேன். நீங்கள் எந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவீங்க, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் வந்து நந்தியாவட்டை பூ பூத்துருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு வந்து அதையும் வந்து சாமிக்கு வச்சுருவேன். பூஜை ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். காலையில் இந்த மாதிரி பூஜை பண்ணி முடித்தோடனே சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு நல்லா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சோயாபீன் கிரேவியும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 3லேருந்து 4 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டு நம்ம வதக்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து நம்ம வதக்குறோம். ஸோ எண்ணெய் சூடானோடனே ஆனியன் வந்து ரஃபாக சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறதில்ல, நம்ம பூண்டு மட்டும் சேர்க்க போகிறோம். ஒரு 10 பூண்டு வந்து இந்த மாதிரி உரித்து அதையும் வந்து ஆனியனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட சோயாபீன் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த இது வேணாலும் போட்டுக்கலாம். சுண்டல் போட்டுக்கலாம், இல்லைனா ராஜ்மா போட்டுக்கலாம். அந்த மாதிரி எந்த வெரைட்டி வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியனும் பூண்டும் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து துருவுனதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேங்காயும் வந்து லேசாக இதோடு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினீங்கன்னா போதும். ஆனியன், தேங்காய், பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா போத் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் சோயாபீன் வந்து ஒரு 4 விசில் வந்து குக் பண்ணி நல்லா சாஃப்டாக குக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்லா பொரியட்டும்.
கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதிலே வந்து எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் ஆட் பண்ண போகிறோம். நல்ல ரெட் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு நம்ம நார்மல் ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா வந்து நம்ம இந்த ஆயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள், கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலில் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரை ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க ஒயிட் சோயாபீனையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சோயாபீன் இல்லை அப்படின்னா வேறு என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சோயாபீன் வந்து அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு. இதில் வந்து நிறையா ஃபைபர், ப்ரோட்டீன் அது எல்லாமே இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சோயாபீன், ராஜ்மா இதெல்லாமே வந்து நம்ம கிரேவிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து தக்காளி சேர்க்கணும். ஒரு 3 தக்காளியை வந்து ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பியூரி மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். கிரேவி ஓரளவுக்கு குக் ஆனோடனே இந்த தக்காளி பேஸ்ட்டையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு ஆட் பண்ண வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய், வெங்காயம், பூண்டு மட்டும் நம்ம அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இந்த மாதிரி கொதித்து அந்த தக்காளியோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். லேசாக மேலால் வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி. ஸோ சப்பாத்தியோடு தான் வந்து நான் இதை சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிவிட்டு நாங்களும் எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஆதவியும் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து உட்கார வச்சாச்சு. ஆன்லைன் கிளாஸில் வந்து உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் தான். பட் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் உட்காருவாங்க. ஸோ சீக்கிரம் வந்து கிட்ஸுக்கு வந்து போர் அடிச்சிடும். பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இடையில கொடுக்கறனால அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்காந்து பண்ணுறாங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour to 45 minutes இருக்கும். என்னோடய ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மாமா எர்த்தோட ஆனியன் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மாமா எர்த் வெப்சைட்டில் போய்ட்டு abhi2021 கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.